வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய அன்பர்களே, முந்தைய பதிவிலே சிறப்பொடு பூசனை செல்லாது, வானம் வரக்கு மேல் வானோருக்கு ஈண்டு அப்படிங்கிற குரல் விளக்கத்தை பார்த்தோம். அதாவது எந்த பூஜையாவது செய்யலாமா அந்த மலைக்குன்னு பார்த்தா ஒன்றும் உன்னால் செய்ய முடியாது. அது இங்கிருந்து வந்ததில்லை, அந்த சுத்தவெளியின் அந்த ஆதி நிலையிலிருந்து வந்த ஒரு விஷயம். அதனால் நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீ பாட்டுக்கு கம்முன்னு இரு, அது பாட்டுக்கு அது வரும், அவங்களுக்கு இவங்களுக்கும் பெய்யாது அப்படின்ற விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி மூலிமா திருவள்ளுவர் சொன்னதை நான் ஆராய்ந்தோம். அடுத்தது, சரிங்க நீங்கள் இந்த எந்த பூஜையும் புனஸ்காரமும் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு, நான் விட்டுறேன். சரி, ஏதாவது தானம் செய்யலாமா? ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் செய்யலாமா? 10,000 பேருக்கு அன்னதானம் செய்யலாமா? இல்லை ஒரு கடா வெட்டி எல்லாருக்கும் ஒரு 1000 பேருக்கு படையல் போட்டு சாப்பாடு போடலாமா? இல்லை வர்றவங்களுக்கு 1000 பேருக்கு அன்னதாயம் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து தானமாக கொடுக்கலாமா? அப்போயாவது இந்த மலைக்கு ஒரு திருப்தி ஆகுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்குற மாதிரி பக்கத்தில் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா. மழை பெய்யலைன்னா நீ என்ன தான் தானம் பண்ணு, என்ன தான் தவம் பண்ணு, என்ன தான் செய்ய, ஒன்றும் உன்னால் பண்ண முடியாதுப்பா. தானம் தவம் இரண்டும் தங்கா, வியனுலகம் வானம் வழங்காதேனே. வியப்பான உலகம் இது. நான் தான் முன்னையே சொன்னேன்ல, இங்கிருந்து வந்ததில்லை, இது ஆதி நிலையிலிருந்து வந்த ஒரு ரகசியம் இது. அதனால் நீ என்ன தான் தானம் பண்ணாலும் சரி, தவம் இருந்தாலும் சரி, என்ன தான் ஒரு நீங்கள் கர்ணப்பிரபுவாக வரவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. தானம் தவம் இரண்டும் தங்கா, வியனுலகம் வானம் வழங்காதேனேன், வானம் வழங்காதேனேன். அந்த இயற்கையின் ரகசியம், அதாவது அந்த சுத்த வெளியாகி அந்த ஆதி நிலையிலிருந்து உற்பத்தி பண்ண அந்த மலையின் ஒரு விஷயத்தை அந்த வானம் வழங்காதேனின், தானம் தவம் இரண்டும் தங்கா, வியனுலகம் வானம் வழங்காதேனின். அப்போ அந்த மழை பெய்யலைன்னா நீ என்ன தானம் பண்ணாலும் சரி, தவம் பண்ணாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீரின்றி அமையாது உலகம் எனின், அது யார் யாருக்கும் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு வராது. நீ எந்த தவமும் தானமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீ அந்த மாதிரி விரயம் பண்ணி ஒரு உதாரித்தனம் பண்ணாத. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் சரி, அது இதுனாக்கா உடனே நம்ம 1000 பேர் சாப்பாடு போடணும்னு கும்பிட்டுக்கிறோம். இப்போ கடா வெட்டி சோறு போடணும்னு கும்பிட்டுக்கிறாங்க. அது ஆகுமா? நடக்காதுப்பா. ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அவங்களெல்லாம் அது மாதிரி போட்டிங்கலாம் வேஸ்ட்டு தான், போனது தான், தின்னது தான். இன்னும் செய்ய முடியாது உங்களால். அதுக்கு இன்னும் மழை வந்துடாது. நீ ஒன்றுமே செய்யலைன்னா மழை நின்றாது. ஒன்றுமே செய்யலை, நீங்கள் பாட்டுக்கு பொழப்ப பார்க்குறீங்க, நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் அதை போல் கண்டுக்காத நீங்கள் உங்கள் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க. அப்போ மழை வராது போய்டுமா? அது கண்டிப்பாக வரும். அது சூழ்நிலைக்கு ஒத்த மாதிரி அது வரும். மழை வானா வராதுன்னா நிற்காது. அப்பேற்பட்டது அது. தானம் தவம் இரண்டும் தங்கா, வியனுலகம் வியப்பான உலகம்னு சொல்கிறாரு. இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிவிட்டு இந்த உலகம் வியப்பு, இப்படி தான் இதனுடைய வியப்பை எப்படி சொல்கிறது? வான் சிறப்பை இப்போ மேலேருந்து நம்ம 8 குறளில் பார்த்தோமல்ல, எப்பேற்பட்ட விஷயமெல்லாம் நடக்குது இந்த மழை நீரால். வியப்பாக இருக்குது. எப்படி நடக்குது இதெல்லாம்? திருவள்ளுவர் வியப்பை அப்படியே வியப்பாக நம்மளுக்கு சொல்கிறாரு. அப்பப்பா, இது என்ன சாதாரண விஷயம் இல்லை, இது யாரால் இதை செய்ய முடியும்? அப்பேற்பட்ட உலகமாச்சு இது. வியப்பான உலகம் வானம் வழங்காதேனின். அப்போ இந்த வியப்பான உலகம் என்னதான் இருந்தாலும் அந்த வானம், அதாவது மழை பெய்யலைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. நீ தானம் தவமெல்லாம் செய்யாதப்பா, இன்னும் பண்ணாதப்பா.
உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த இயற்கையின் ரகசியத்தை புரிந்து கொண்டு நாம் அதற்கு ஒத்த நிலையிலே நம்மை மாற்றிக்கொண்டு இந்த மழை நீரை முறையாக பயன்படுத்துவோம் என்று கூறி இந்த குறளுக்கான விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.